முடிஞ்சா மேல கை வச்சு பாருங்க. நீங்க தலை மேல தலைவர் மேல கை வச்சிருக்கீங்களா? ஆமா வெட்டுவோம் குத்துவோம்ன்னு சொன்னா? அப்படியான சொல்லலையா? இல்ல. சொல்லலையா? வீடியோ பார்க்குறீங்களா? இல்ல நான் பார்த்தேன். அப்புறம் ஃபுல்லா நான் தான் பார்த்துருக்கேன். அத சொல்லல. விஜய் சார வெட்ட வேணாமா, குத்த வேணாமான்னு வேணாமா? ஒருத்தர் கேட்டாரு. வெட்றா பாப்போன்றாரு. மீச வச்சவரா? அவரு அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்கிறேன். இப்போ நீங்க இந்த சேனலோட ஹெட். நான் சொல்றேன். உங்கள இந்த மாரி ஒரு வார்த்தைய சொல்றேன். உங்க கேமராமேன் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்களா? அவங்க உங்க தம்பி மாரி தானே. உங்க தம்பி உங்க மேல கை வைக்கிறேன்னு சொன்னா உங்க தம்பிங்களுக்கு கோவம் வரும். அவர் வெட்டுவோம் குத்துவோம்னு சொன்னா அவர் தம்பி கோவம் வரக்கூடாதா? நான் சொல்றேன் கேஸ போடு. இதுக்கும் சேர்த்து போடு. நீங்க என்ன அவ்வளவு ஆகச் சிறந்தவங்களாச்சே? போட மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் முக்கியம். எந்த காரணத்தை கொண்டு தாவேக்கா வளர்ந்துட கூடாதுன்ற பயம். அதனால தானே நீங்க வந்து ஒரு அடிப்படையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாவட்ட நிர்வாகியை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்க. ட்விட் போஸ்ட் போட்டு பசங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க. விஜய் சார் வீட்ல தான் பாருங்க. நானும் ஒளிஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட கூட போக மாட்டீங்க. வீட்ல தானே இருந்தாரு. நீங்க தான் சொல்றீங்களா அவர்தான் மெயின் காரணம்னு. ஏன் எஃப்ஐஆர் ஒரு பேர் இல்ல? பண்ண வேண்டியதானே அரெஸ்ட். இது அரசியலா மட்டுமே பார்த்தா இந்த ஆட்சியாளர்கள் பண்ற தவறு. வீட்ல இருந்தாருன்னா அது அலுவலகத்துல இருந்திருக்குமே. பண்ணுங்க. எங்க எஃப்ஐஆர்ல பேர் நீங்க அரெஸ்ட் கேட்டீங்களா? நான் வீட்ல தான் இருக்கேன் அப்படின்றது அலுவலகத்துல தானே இருந்திருக்கணும். வீட்ல இருக்கிறது இல்லையே. அவர் என்ன சொன்னாரு? நான் வீட்ல இருப்பேன் இல்லனா ஆபீஸ்ல இருப்பேன்னு சொன்னாரு. ஓகே. ஒன்னு வந்து நீலாங்கரையில இருக்கு. இன்னொன்னு வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட். ஓகே. அந்த 2 இடத்துக்கும் போக முடியாது உங்க காவல்துறையால. ஒரு வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து அவர் வீட்ல இருந்தாரு. அவர் கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு கதை. தலைமறைவாயிட்டாருன்னு. நான் கேட்கறது தான் ஸ்காட்லாந்து யார்டு கிடையாது இப்ப காவல்துறையா? உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்க எங்களோட அறிவாளிங்க. ஆனா நீங்க அத ஒத்துக்க போறது கிடையாது. உங்களுக்கு முட்டு குடுத்துட்டே இருக்க போறீங்க. பண்ணிட்டே இருங்கன்ற நானு. சந்தோஷமா பண்ணுங்க. என்கிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கு. ஏன்னா அவ்வளவு வலி இருக்கு.